நாம் இப்பொழுதும் கண்களை மூடி தெய்வ செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி, மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வலியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களா, வலியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களா. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. சறுக்கையிலோ கண்ணீரிலோ விழுந்திட்ட என்னை நினையவரே, சறுக்கையிலோ கண்ணீரிலோ விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தி, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தி. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாதவரே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி, மாறாதமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே,
ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. எங்கள் அளவில்லாமல் நேசிக்கிற நண்பின் தகப்பனே, இந்த கால வேளையிலே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்பதற்காக, நீர் எங்களுக்காய் வைத்திருக்கிற பரிசுத்த மன்னாவை புசிப்பதற்காக, ஆண்டவரே நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற விலையேற பெற்ற ஆண்டவரே இந்த பரிசுத்த மன்னா எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லி விசுவாசத்தோடு நாங்கள் ஒவ்வொருவரும் உடைய பாதத்தில் காத்திருக்கிறோம் ராஜா. ஆவியானவரே, உடைய வார்த்தையினால் எங்களை நிரப்பும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அதுக்கு தடையாய் காணப்படுகிற எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றி போடுவீராக இயேசுவின் நாமத்தினாலே. சிந்தனை சிதறடிக்கிற ஆவிகளை துரத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தூக்கத்தை கொண்டு வருகிற ஆவிகளை துரத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. பலவீனத்தை கொண்டு வருகிற ஆவிகளை துரத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. பரிசுத்த ஆவியை முழுமையாய் ஆளுகை செய்து ஆவியானவரே எங்களை முழுமையாய் ஆண்டவரே முழு சிந்தனையோடு உம்முடைய வார்த்தையை கவனித்து உட்கொள்ள பரிசுத்த ஆவியை உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அடியே நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, என் புத்தியில் தோன்றுகிற காரியங்களோ, என் மனதில் தோன்றுகிற காரியங்களோ, எண்ணங்களில் தோன்றுகிற காரியங்கள் ஒன்றும் இந்த நாவிலிருந்து வெளிப்படாதபடி ஆவியானவர் என்ன பேச சுத்தமாக இருக்கிறீரோ, என்ன உணர்த்த சுத்தமாக இருக்கிறீரோ ஆண்டவரே, என்ன இந்த இடத்துல இடைப்பட சுத்தமாக இருக்கிறீரோ அது மாத்திரம் வெளிப்படும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அடியனுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து கிருபையாக இறங்கி இந்த இடத்துல நீர் வெளிப்படும்படியாக செபிக்கிறோம் அப்பா. நம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துக்கிறோம், பொறுப்பேற்று நடத்தி மேசவும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக கொடுத்தப்பட்ட ஒரு தலைப்பு கர்த்தருடைய அன்பு. வாசிங்க ஏசாயா 49ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 49:15. ஆமீன். இந்த வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான், அனுதினமும் இந்த வாஸ்து இருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்ட ஒரு காரியம், இந்த உலகத்தில் மேலான ஒரு அன்பு எதுன்னா ஒரு தாயோட அன்பு தான் இருக்கிறதுலே மேலான ஒரு அன்பு. ஆனால் இந்த வசனம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது, அந்த தாய் அந்த அன்பை மறந்து விட்டு தன் பிள்ளையை மறந்து போனாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்லுகிற ஒரு தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, அநேக வேளையில் நான் மறந்து போகிற ஒரு காரியம் இதுதான். எனக்கு இவங்க சரியான அன்பு செலுத்துறதில்ல, இவங்க என்னை மறந்துட்டாங்க, இப்படியெல்லாம் நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம், தேவனுடைய அன்பு தான் நிரந்தரமான ஒரு அன்பு என்று சொல்லி இதனால் ஆவியானவர் உங்களோடும் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அவர் எந்த இடத்துலலாம் அன்பு காண்பிக்கிறார், எந்த இடத்துலலாம் நம்மோடு கூட அன்பா இருந்து நம்மளை தேற்றி நடத்துகிறார் என்று சொல்லி ஒரு 7 காரியங்களை ஆவியானவர் எனக்கு காண்பித்து கொடுத்தார். அந்த 7 காரியத்தில் உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவது நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இந்த உலகத்தின் அன்பு எல்லாமே ஒரு அளவு வரைக்கும் தான் இருக்கும். ஆனால் தேவனுடைய அன்பு அளவற்றதா இருக்கும் என்று சொல்லி இதனால் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். அது ஒரு நாளும் குறைந்து போகாத ஒரு அன்புனா அது தேவனுடைய அன்பு தான் என்று சொல்லி இதனால் ஆவியானவர் பேசி கொண்டார். தேவ பிள்ளைகளே, நீங்க திரும்பி பார்க்கும்போது தெரியும், ஒரு தாயுடைய அன்போ, இல்லை ஒரு தகப்பனுடைய அன்போ, இல்லை சகோதரனோ சகோதரியுடைய அன்போ, இல்லை கணவனோட மனைவியுடைய அன்போ ஒரு கட்டத்துக்கு மேலே காணப்படாது. ஒரு பிரச்சனை வரும்பொழுது, ஒரு போராட்டம் வரும்பொழுது, ஏதோ நமக்கு பிடிக்காத ஒரு காரியங்கள் நடக்கும் பொழுது அந்த அன்புல குறைகள் காணப்படும். அந்த அன்பு கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து போகிறத காணப்படும். அந்த அன்பு அவங்களை விட்டு தனிந்து போகிறத பார்க்க முடியும். ஆனால் தேவனுடைய அன்பு எல்லா சூழ்நிலையிலும் அப்படியே மாறாமல் நிற்கும் என்று சொல்லி நல்ல ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இதை நீங்கள் உணர வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தில் எனக்கு இந்த இடத்துல அன்பு எனக்கு கிடைக்கல, இந்த இடத்துல எனக்கு நான் குறைவுபட்டு இருந்தேன், இந்த இடத்துல எனக்கு கிடைக்காமல் போனது என்று சொல்லி நீங்கள் உங்கள் மனதுக்குள்ள நீங்கள் யாரோ ஒருத்தர் சிந்தித்து கொண்டு இருக்கிறீங்க. அதனால தான் ஆவியானவரால் பேசி கொண்டிருக்க, மகனே நீ உன்னை திரும்பி பாரு, நான் உன்னிடத்தில் அன்பு செலுத்தினது எவ்வளவா இருந்ததுன்னு சொல்லி நீ திரும்பி பாருன்னு சொல்லி ஆவியானவரால் பேசி கொண்டிருக்கிறார். முதலாவது காரியம், தேவன் எந்த இடத்துல நமக்கு மேல் அதிகமாக அன்பு செலுத்துகிறான்னு பார்த்தீங்கன்னா, உடைந்து போன பாத்திரம் இல்லைன்னா கெட்டு போன பாத்திரத்தை அவர் மறுபடியும் எடுத்து உருவாக்கி நம்மளை அழகு பார்க்குற ஒரு தேவன். அப்படிப்பட்ட ஒரு அன்பை நமக்கு செலுத்துறதை பார்க்க முடியும். நீங்க எரேமியா 18ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்களேன்.
மீன் இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது அந்த கையில் இருக்கும் பொழுதே கெட்டு போனது. இது யாரை குறித்து பேசப்படுகிறதுன்னு சொன்னால், ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளை தேவனுடைய கரத்தில் உருவாக்கப்படும் பொழுது சில நேரம் என்ன செய்கிறோம் என்னால், உலகத்தின் கவலைகள், உலகத்துக்குரிய சிற்றின்பங் நிமித்தமாய், உலகத்தில் காணப்படுகிற சில நெருக்கத்து நிமித்தமாய் தேவனை விட்டு விலகி போய் உலகத்தின் விழுந்து கிடக்கின்ற பொழுதும், நம் சிதைந்த பொழுதும் தேவன் மறுபடியும் எடுத்து நம்மளை மறுபடியும் உருவாக்குற ஒரு அன்பு நிறைந்த தேவனை தான் இந்த இடத்துல நமக்கு காண்பித்து கொடுக்கிற தேவ பிள்ளைகளே. நம்ம இந்த நாளில் திரும்பி பார்க்கும்போது தெரியும், நம்ம தேவன் நம்மளை நியாயம் தீர்த்திருந்தார் ஆனால் என்னைக்கோ நம்ம மடிந்து போயிருப்போம். அவருடைய அன்பை ருசித்தவர்களாக இருந்த பொழுதிலும் நாம் பின்மாற்றத்தில் போய் தேவனை வேதனைப்படுத்துகிற விதமாய், தேவனை துக்கப்படுத்துகிற விதமாய் நாம் அநேக காரியங்களை செய்த பொழுதிலும், நாம் அவருடைய சமூகத்தில் மறுபடியும் வரும் பொழுது அவர் எடுத்து மறுபடியும் ஒரு புதிய பாத்திரமாய் நம்மளை வணைந்து நம்மளை காண்பிக்கிற ஒரு அன்பு இருக்கே, அது மிகவும் பெரிதான அன்பு என்று சொல்லி இதனால் ஆவியானவர் பேசி கொண்டு இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்க 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கு. வாசிங்களா, 1 யோவான் 2:1. நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவர் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஆமீன். இந்த இடத்துல பாருங்க, அவர் நமக்காய் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவத்துக்கு தக்க நம் பலன் அடையாதபடிக்கு அவர் பிதாவிடத்தில் அனுப்புறேன், இன்னும் ஒரு திசை நீர் இரக்கம் செய்யுங்கன்னு சொல்லிடுறதை பார்க்க முடியும். இதே போலதான் இன்னொரு இடத்துல நீங்க வாசித்து பார்க்கும்போது ஒரு காரியத்தை நீங்க பார்க்கலாம். இந்த மரம் ஒன்றும் கனி தரவில்லை என்று சொல்லும் பொழுது அந்த எஜமான அந்த மரத்தை பிடுங்கி போடுன்னு சொல்லும் போது அதில் வேலை செய்கிற சொல்ல இன்னும் ஒரு வருடம் நான் இதற்காக நான் செய்கிறேன்னு சொல்லி, அப்படிதான் நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்மளை இயேசு நம்மளை ஒவ்வொரு நாளும் தகப்பனிடத்தில் இல்லை இவனுக்கு இன்னும் தருணத்தை கொடுங்க, இவன் மாறுவான், இவனுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவான் என்று சொல்லி நமக்காய் பரிந்து பேசுகிற ஒரு அன்பு நிறைந்த ஒரு தேவனை நம்ம அநேக வேளையில மறந்து போகிறவளாய் காணப்படுகிறோம் என்று சொல்லி ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த அன்பு எவ்வளோ பெரிது என்று சொல்லி யோசித்து பாருங்க. நம்ம அவருக்கு விரோதமாக எல்லா காரியத்தை செய்த பொழுதிலும் அவர் மறுபடியும் அவருடைய கரத்தில் எடுத்து நம்மளை உருவாக்கி அவர் உகந்த பாத்திரமாய், அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றுகிற அன்பு இருக்கே, அதை நாம் வாயினாலே சொல்ல முடியாது, அநேகர் சொல்ல முடியும். இங்கே இருக்கிற ஒவ்வொரு எண்ணையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் தகுதியற்றவனாக இருந்த பொழுதும் நான் தேவனை துக்கப்படுத்தி இருக்கிறேன், அநேக இடத்துல தேவனை சஞ்சலப்படுத்துகிறமாய் நடந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அவருடைய கிருபை என்னை மறுபடியும் அவருடைய கரத்தில் எடுத்து என்னை உருவாக்கினது. அவர் உகந்த பாத்திரமாக என்னை மாற்றினார். அவர் என் மேலே அவர் உலக பிரகாரமான மனுஷனை போல கோபப்பட்டிருந்தாருன்னா இன்னைக்கு என்னுடைய சரீரம் மண்ணுக்கு மண்ணா போயிருக்கும், நான் என்னைக்கோ மாண்டு போயிருக்க வேண்டியது. இன்னைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் சொல்ல முடியும், என்னுடைய ஜீவியம் நான் இன்னும் இந்த உலகத்தில் இருப்ப கர்த்தருடைய கிருபை, அவர் இன்னும் என்னை நேசித்தது நிமித்தமாய், என் மேலே இன்னும் அன்பு செலுத்த நிமித்தமாய் தான் இந்த உடைந்த பாத்திரத்தை அவர் மறுபடியும் எடுத்து, இனி அவ்வளவுதான், இனி இவனை கொண்டு ஒன்றும் நடக்காதுன்னு சொன்ன பொழுதும் அவர் கரத்தில் எடுத்து மறுபடியும் உருவாக்கி, உலக மனுஷன் சொல்லுகிறது உண்மைதான், இனி உன்னை கொண்டு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொன்னது உண்மைதான், ஆனால் நீ என்னால் பயனுள்ளவனாய் மாற முடியும், நான் உன்னை பயனுள்ளவன் பாத்திரமாய் மாற்ற முடியும் என்று சொல்லி கர்த்தர் தன்னுடைய கரத்தில் எடுத்து நம்மளை உருவாக்கி இன்னைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கிற அன்பு இருக்கே, அதை நம்மளால் சொல்ல முடியும், அதை நினையாமல் இருக்க முடியும். யோசித்து பாருங்க, அவர் நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பு எவ்வளோ பெரிதாக இருக்குது. இன்னைக்கு என்னைக்கோ மறந்து போயிருக்க வேண்டிய நம்மளை இன்னும் ஜீவனோடு வைத்து அநேகருக்கு பயனுள்ள பாத்திரமாய், அநேகருக்கு நன்மையை கொண்டு சுமந்து செல்கிற பாத்திரமாய் கர்த்தர் மாற்றி இருக்கிற அன்பு இருக்கே, அதற்கு ஈடானது ஒன்று இந்த உலகத்தில் இல்லை. தேவ பிள்ளைகளே, இந்த உடைந்த பாத்திரங்களை கர்த்தர் உருவாக்கி ஒன்றுக்கும் உதவாத போனதை மறுபடியும் எடுத்து பயனுள்ள பாத்திரமாய் மாற்றினாரே, அந்த அன்பு எவ்வளவு பெரிதாக இருக்குதுன்னு சொல்லி நினைத்து பாருங்க. தேவ பிள்ளைகளை, இந்த மறந்துடாதீங்க, தேவனுடைய அன்பு அவ்வளவு பெரிதான ஒரு காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் இன்னைக்கு நீங்கள் அநேகருக்கு பயனுள்ளதாய் நின்று கொண்டு இருக்கிறீங்க. உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்க நிமித்தமாய் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டிருக்கிறது. காரணம் என்னென்ன? அவர் உங்க மேல காண்பித்த அன்பு நிமித்தமாய், அந்த தயவு நிமித்தமாய், அந்த இரக்கத்து நிமித்தமாய் தான் இந்த காரியங்களை நடக்குதுன்னு சொல்லி ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். ரெண்டாவது காரியம், தேவனுடைய அன்பு எங்க வெளிப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா 41ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 41:13. உன் வலது கையை
ஆமென். இந்த இடத்துல கர்த்தர் காண்பிக்கிற ஒரு காரியம், அவர் நம்முடைய கரத்தை பிடித்து நடத்துகிற ஒரு அன்பு நிறைந்த ஒரு தகப்பனாய் இந்த இடத்துல காண்பித்து கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளே, நம்மளுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் திரும்பி பார்க்கும்போது தெரியும், நம்முடைய சின்ன பிள்ளைகளாக நம்ம கூட இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் நம்ம கையை பிடித்துட்டு நம்ம இந்த இருளில் நடந்தால் கூட அது பயப்படாமல் நடக்கும். தனியாக போக சொன்னால் அது போகாது, அது நடுங்கி போகவே போகாது. ஆனால் நாம் அந்த பிள்ளையை கரம் பிடித்து நடத்தும் பொழுது அந்த இடத்துல தைரியமாய் கடந்து போகும். அதுக்கு தனியாய் போகும்போது பயந்து நடுகிற பிள்ளை தன் தகப்பனையும் தாயை கரம் பிடித்து நடத்தும் பொழுது அது எந்த இடத்துலையும் பயப்படாமல் நடக்குது. காரணம் என்ன தெரியுமா? அந்த பிள்ளையோட கரத்தை தகப்பனோ தாயோ தான் பிடித்திருக்கிறாங்களே தவிர அந்த பிள்ளை பிடிக்கல. அதனால தான் அது மிகுந்த அந்த தைரியத்தோடு நடக்கிறது. அப்படி தான் இந்த இடத்துல கர்த்தர் காண்பித்து கொடுக்குற ஒரு காரியம், உன் தேவனாய் கர்த்தராக நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதேன்னு சொல்கிறார். அவர் நம்ம கரத்தை பிடித்திருக்கிறார். அவர் நம்மளை பிடித்திருக்கிறதுனால தான் இன்னைக்கும் நீங்கள் பயப்படாமல் கடந்து போகிறீங்க. பல சூழ்நிலைகள் வரும்பொழுது, சில பிரச்சனைகள் வரும்பொழுது, ஆபத்துக்கள் வரும்பொழுதும் சில நேரத்தில் நம்ம பயப்படாமல் நீ எப்படி இப்படி இருக்கிறேன்னு கேட்குறது காரணம் என்னென்னா, இந்த அன்பு நிறைந்த தேவன் நம்முடைய கரத்தை பிடித்தனால தான் நமக்கு தெரியும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு காட்டில் எனக்குள்ளே இருக்கிற ஒரு பெரியவர் என்பது அறிந்தனால தான் இந்த மனுஷர்கள் என்ன செய்தாலும் அதை குறித்து நாம் பயப்படாமல் கலங்காமல் நாம் தைரியமாக நின்று கொண்டிருக்கிறது காரணம் என்னென்னா, என் தகப்பன் என்னுடைய கரத்தை பிடித்திருக்கிறார். அந்த அன்பு இருக்குது பாருங்கள். அதனால தான் உங்கள் வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் வீட்லேயும் சரி, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில் நீங்கள் எந்த இடத்துலையும் நீங்கள் எந்த ஒரு வார்த்தையும் உங்களை இடறி போகாதபடியும் உங்களை சோர்ந்து போகாதபடியும் நம்மளுடைய எல்லா நம்பிக்கையும் அற்று போகாமல் இருப்பதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய கரம் உங்களை பிடித்திருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம சொல்லுவோம், யார் என்ன வேணாலும் செய்துட்டு போங்க, என்னுடைய தகப்பனுடைய அனுமதி இல்லாமல் என் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாது என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ நான் ஏன் இதை குறித்து நான் பயப்பட? என்னுடைய அப்பா என் கரையை பிடித்திருக்கிறார், அந்த உலகத்தை உண்டாக்கினவர் என் கரத்தை பிடித்திருக்கிறார். அந்த அன்பு இருக்கு பாருங்க. அதனால தான் எல்லா இடத்துலையும் நாம் ஜெயமாய் நடக்கிறோம். பல வழியில் பல சூழ்நிலைகள் இந்த இடத்துல நடக்கிற காரியங்கள், இப்போ நம்ம இந்த இடத்துல இந்த தேசத்தில் இருக்கிற சூழ்நிலையெல்லாம் பார்க்கும் பொழுதெல்லாம் நம்முடைய நாட்கள்லாம் ரொம்ப நாள் இல்லைன்னு சொல்லி தான் உலக மனுஷன் சொல்லுவான். ஆனால் நாம் சொல்கிற ஒரு காரியம், தேவன் எனக்காய் குறித்த நாட்கள் வரைக்கும் எந்த மனுஷனாலையும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் நம்ம பயப்படாமல் இருக்கிறோம். யார் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், என்ன வேணாலும் நடக்கட்டும், எனக்கு தெரியும் என் தகப்பன் என் கரத்தை பிடித்திருக்கிறார், அவர் என் கூட இருக்கிறனால தான் யாராலையும் என்னை ஒன்றும் செய்ய முடியறதில்லை. நீங்கள் திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஆவியான உணர்த்துற ஒரு காரியம், உங்கள் கூட அநேகர் வந்தார்கள், ஆனால் அநேகர் இந்த இடத்துல இல்லை. ஆனால் உங்களையும் என்னையும் இன்னும் இந்த தேசத்தில் வைத்திருக்கிறான்னு சொன்னால், உங்கள் மேலே என் மேலேயும் இருக்கிற திட்டம் மகா பெரிதாக இருக்கிறதுனால தான், உங்களோட கரத்தையும் என்னுடைய கரத்தையும் அவர் பிடித்திருக்கிறதுனால தான் யார் நினைத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறது. காரணம், தகப்பன் நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறதுனால தான் நமக்குள்ள ஒரு பயம் என்கிற அந்த எண்ணமே வருகிறது இல்லை. பயம் என்கிற காரியமே நம்முடைய வாழ்க்கைக்குள்ள அனுமதிக்கப்படுகிறது இல்லை. இருள் என்கிற காரியம் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள வருகிறது இல்லை. காரணம், என் தகப்பனுடைய கரத்தை பிடித்திருக்கிறதுனால தான். அவர் என் கரத்தை பிடித்திருக்கிறது உண்மை. ஆனால் எனக்கு எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கு என்று சொல்லி நாம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாய் மாறுவோம். அதனால தான் இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எல்லா சூழ்நிலைக்கும், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, காரணம் நீர் என் கூட இருக்கிறீர், உம்மன் அனுமதி இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது. அதனால தான் வசனம் சொல்ல, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு வசனம் சொல்கிறது. அப்போ எந்த அளவுக்கு நம்மளை கர்த்தர் தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கிறாருன்னு சொல்லி நீங்கள் யோசித்து பார்க்கறதில்ல. அநேக வேளையில் சத்ரு இப்படிப்பட்ட சிந்தனைகளை கொண்டு வராதபடி உலக காரியத்தை கொண்டு வந்து உங்களை அதற்கு நேராய் நடத்துகிறானே தவிர, தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும், என்னுடைய வசனம் எனக்கு என்ன சொல்லுகிறது, தேவ வார்த்தை என்ன சொல்லி கொடுத்திருக்கிறது, அவருடைய பிள்ளைகளுக்காய் கர்த்தர் பேசின வார்த்தைகள் என்ன என்று சொல்லி நீங்கள் அதை மாத்திரம் நோக்கி பார்த்தீங்கன்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மகனே நான் வைத்திருக்கிற அன்பு ஒரு நாளும் குறைந்து போகாது, நான் உன் கரத்தை பிடித்து வச்சிருக்கிறேன்ப்பா, நீ சோர்ந்து போயிடாத, நான் உன்னை நடத்துகிறதுக்கு வல்லமை உள்ள ஒரு தேவன். அதனால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் பயப்படாமல் நின்று கொண்டிருக்கிறோம். சூழ்நிலையில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மாறுதலாய் நடந்து கொண்டிருந்த பொழுதிலும் நீங்களும் நான் தைரியமாக நிற்பதுக்கு காரணம் என்னென்ன, நம்மோடு கூட இருக்கிற ஒரு பெரியவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவரோட அனுமதி இல்லாமல் என்
வாழ்க்கையில் எது நடக்காது என்பதை நான் அறிந்திருக்கிறதுனால தான் இதை குறித்து நான் கவலைப்படுகிறதில்லை என்று சொல்லி அந்த விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில் துவக்கிறது முடிக்கிறோம்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனால தான் இன்னும் நான் நிற்கிறோம் என்பதை நீங்கள் மறந்துடாதபடி நீங்கள் சொல்லுங்க, உங்களை கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை இப்படியாதான் சொல்லப்பட்டது. நானும் ஒரு காலத்தில் நான் வந்து ஒரு 2-3 வருஷத்துலேயே நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு கொண்டு இருக்கும்போது நான் நினச்சேன், இனி என்ன ஆக போதோ, வேலை போயிருமோ அப்படின்னு சொல்லும் பொழுது ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு வார்த்தை, நான் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது ஆவியானவர் சொன்னார், நான் உன்னை மறைத்து வைத்திருக்கிறேன், நீ யாருடைய கண்களிலும் படாதபடி நான் மறைத்து வைத்திருக்கிறேன். தேவ பிள்ளைகளே, உங்களையும் அப்படிதான் கர்த்தர் வைத்திருக்கிறார், மறைத்து வைத்திருக்கிறார். அதனால தான் எத்தனையோ பேர்கள் உங்களை எடுக்க வேண்டும், உங்களுடைய இந்த இடத்துல மாற்ற வேண்டும் என்று போராடின பொழுதிலும் ஒரு காரியம் நடக்காமல் போனது. அவங்க தான் மாறி போனாங்களே தவிர உங்களை அந்த இடத்துல அசைக்க முடிகிறதில்ல. காரணம், உங்களை நிலைத்து உங்களை அந்த இடத்துல நாட்டி வைத்தது கர்த்தர் என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறனால தான் இன்னைக்கு அந்த இடத்துல நிற்கிறோம் என்று சொல்லி ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய கரத்தை அவர் பிடித்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறக்கிறாதீங்க. அந்த அன்பு மிகவும் பெரிதான ஒரு அன்பு என்று சொல்லி இந்த நாள் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். 3வது காரியம், நம்முடைய வாழ்க்கையில் போராட்டம் நம்ம வாழ்க்கையில் வரும்பொழுது நம்மை விடுவிக்க அவர் வந்து அந்த இடத்துல நிற்கிறத நீங்கள் பார்க்க முடியும். வாசிங்க, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 24 26 வரைக்கும் வாசிக்கணும். அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரும் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை இரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆமீன். இந்த இடத்துல நம்மளோட வசனம் நமக்கு தெளிவாய் கொடுக்கிற ஒரு வசனம், இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். அப்போ உங்கள் வாழ்க்கையில் போராட்டம் வராதுன்ற வசனம் சொல்ல வருதில்லை. உங்கள் வாழ்க்கையில் போராட்டம் வந்தாலும் அந்த போராட்டம் உங்களை மேற்கொள்ளாது தான் வசனம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. பாருங்கள், இந்த இடத்துல சீஷர்கள் கடந்து போகும்பொழுது தேவனுடைய வார்த்தையின் சொல்லுகிறபடி தான் அவர்கள் கடந்து போனார்கள். ஆனால் பெரும் காற்று வந்தது, அலைகள் வந்த பொழுது தேவன் அந்த இடத்துல எழுந்து ஒரே ஒரு வார்த்தையை தான் சொன்னார். அது அப்படியே அமர்ந்து போனது. அதே போல தான் உங்கள் வாழ்க்கையில் சில போராட்டம் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது தேவன் அந்த இடத்துல உங்களுக்காக வந்து நின்று அந்த காற்றையும் கடலையும் அதட்டினது போல உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போக செய்கிறத பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, நீங்கள் செபித்தீங்கன்னா அடுத்த நொடியில் பதில் வரும் என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. அந்த இடத்துல போய் சீஷர்கள் அவளுக்கு எழுப்பின உடனே, அவர் எழுந்த உடனே ஒரு அற்புதங்களை செய்கிறத பார்க்க முடியும். அதே போல தான் நீங்கள் செபித்த உடனே உங்கள் காரியத்தில் ஒரு மாறுதலை நடக்கிறத பார்க்க முடியும். உங்கள் எந்த போராட்டத்தில் நின்று ஆண்டவரே என்னால் முடியலன்னு சொன்ன உடனே தேவனுடைய வல்லமை உங்களுக்கு மேலே வந்து அதை மேற்கொள்கிற அபிஷேகத்தை தந்து உங்களை நடத்துகிறத பார்க்க முடியும் என்று சொல்லி ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, போராட்டத்தின் நடுவில் உங்களை விடுவித்து நடத்துகிற ஒரு அன்பு நிறைந்த தேவனுடைய கரத்தை உங்களோடு கூட இருக்கிறது என்று சொல்லி இதனால் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். அதனால தான் நீங்கள் போராட்டம் வரும்பொழுது மனுஷனுடைய தயவை நாடி ஓடாதீங்க, மனுஷனை பார்த்து போகாதீங்க. இந்த மனுஷன் மூலியமா எனக்கு ஏதாவது வரும் என்று சொல்லி யாரையும் நம்பி போகாதீங்க. கர்த்தரை சார்ந்து பிடித்து கொள்ளுங்க. அவரிடத்துல தான் விடுதலை உண்டு, அவரிடத்துல தான் வல்லமை இருக்கிறது. அவரால் மாத்திரம்தான் சூழ்நிலையை மாற்ற முடியும். அவரை மாத்திரம் நோக்கி பாருங்க. நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், அவ்வளவுதான் முடிந்தாது என்று சொன்னாலும், கர்த்தர் அந்த ஒரு நொடியில கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி போகிறத பார்க்க. மொர்தெக்காயோட வாழ்க்கையில பாருங்க, ஒரே இரவுல கர்த்தர் சூழ்நிலைகள் அப்படியே திருப்பி போட்டார். அப்படியே மாறி போனது. யார் அவளை தூக்கில போட வேண்டும் என்று தீர்மானம் செய்து அவன் நினைத்தானோ அவன் அந்த தூக்கு மரத்திலே போய் விழுந்ததை பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, நீங்க யாருடைய பிள்ளைகள் என்பது அநேக நேரத்தில் மறந்து போகிறீர்கள் என்று சொல்லி ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். இந்த போராட்டத்தின் நடுவிலையும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்க மறந்து போயிடாதீங்க என்று சொல்லி ஆவியானவர் பேசி கொண்டார். அந்த படகுல கர்த்தர் அந்த இடத்துல இருந்தார். இயேசு அந்த படகுல தான் இருந்தார். ஆனாலும் அவர்கள் அது உணராதவர்களாய் அவங்க அங்கலாய்த்து கொண்டிருந்ததை பார்க்க முடியும். பாருங்க,
பாருங்க, அவள் கடைசி நேரத்தில் தான் போய் இயேசு எழுப்புறாங்க. முதலே எழுப்பியிருந்தாங்கன்னா அவங்க அவ்வளோ பிரயாசப்பட்டிருக்க தேவையில்லை. இப்படி தான் நாமளும் அநேக வேளையில் இந்த மாதிரியான காரியங்களை செய்கிறோம். வரும்பொழுதே ஆண்டோட சமூகத்தில் ஓடிடுங்க. நீங்களா உங்கள் சொந்த முயற்சியிலோ உங்கள் சுய ஞானத்தை கொண்டோ உங்கள் சுய பலத்தை கொண்டோ ஏதாவது செய்திடலான்னு செஞ்சு உங்களை இன்னும் அதிகமாய் வேதனைக்குள்ளாக போகிறதுக்கு முன்பதாக நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் போங்க. ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். உம்மை அறியாமல் ஒரு காரியம் வாழ்க்கையில் அனுமதிக்கப்படாத வசனம் சொல்லுகிறதே. ஆண்டவரே, இந்த இடத்துல எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி ஜெபித்து பாருங்க. அடுத்த நொடியில் அந்த காரியங்களில் ஒரு மாற்றத்தை கொடுத்து தேவனுடைய அன்பை நீங்கள் ருசிக்க முடியாது கர்த்தர் செய்கிறத பார்ப்பீர்கள் என்று சொல்லி இந்த நாள் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். 4வது காரியம் நீங்கள் வாசிங்க, யோபு 1:10. நீங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். கர்த்தர் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகள் கொடுத்த ஆசீர்வாதத்தை சத்துரு திருடாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்கிறத நீங்கள் வாசிக்க முடியும். வாசிங்க யோபு. ஆமென். இந்த இடத்துல நமக்கு எல்லாம் இந்த வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். இந்த இடத்துல பாருங்க, யாருடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் கர்த்தர் வேலை எடுத்து பாதுகாக்கிறார்னா, தேவனை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் தருகிற ஒரு ஆசீர்வாதத்தையும் சத்துரு திருடாதபடி கர்த்தர் வேலி அடைத்து அந்த இடத்துல பாதுகாக்கிற தேவனுடைய அன்பை நீங்க பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, அநேக ஆசீர்வாதங்கள் சத்துரு எப்படியாவது உங்களிடத்திலிருந்து பறிக்க வேண்டும் என்று போராடும் பொழுதும் தேவன் அதை அனுமதிக்காதபடி தன்னுடைய அன்பின் நிமித்தமாய் அதை வேலி அடைத்து பாதுகாக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். உங்க வேலை காரியமா இருந்தாலும் சரி, உங்க வீட்டில் இருக்கிற காரியமா இருந்தாலும் சரி, யாரும் அதை அபகரிக்க விடாதபடிக்கு தேவனுடைய கரம் அந்த இடத்துல இருந்து உங்களை பாதுகாத்து நடத்துறதை பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, அதுதான் தேவனுடைய அன்பு. தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை எந்த மனுஷனால சேதப்படுத்த விடாதபடிக்கு தேவனுடைய அன்பின் கரம் அந்த இடத்துல நம்மளை பாதுகாத்து யாரும் நமக்கு தந்த ஆசீர்வாதத்தை திருடாதபடி கர்த்தர் காத்து கொள்கிறத நீங்கள் உங்க வாழ்க்கையில நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆவியானவர் நல்லா பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அநேக சூழ்நிலையில் நீங்கள் உங்களுக்காய் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று சத்துரு எழுந்த பொழுதிலும் தேவன் அதை அனுமதிக்காதபடி அதை மழை போல வந்த காரியத்தை பனி போல மாற்றி அந்த உங்க ஆசீர்வாதத்தை எந்த இடத்திலையும் சேதம் வராதபடி தேவன் உங்களை பாதுகாக்கிறார் என்று சொல்லி இதனால் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அதுதான் தேவனுடைய அன்பு. அவருடைய பிள்ளைகள் மேல அவ்வளவு கரிசனையா இருந்து உங்களுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் எந்த சத்துருவும் திருடாதபடி உங்களை காத்து நடத்துறதை நீங்கள் பார்க்க முடியும். அதனாலதான் நீங்க உலக பிரகாரமாய் வாழும் பொழுது இருந்த வாழ்க்கை அல்ல, நீங்க தேவனுக்குள்ள வந்ததுக்கு பிற்பாடு நீங்கள் பார்க்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் உங்க வாழ்க்கையில நிலையாய் நிற்கிறத பார்க்க முடியும். அந்த ஆசீர்வாதத்தை முழுமையாய் நீங்கள் சுகந்தரிக்கிறத பார்க்க முடியும். அதை உங்களை விட்டு விலகாதபடி நிற்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவர் உங்க மேல வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாய் இந்த காரியங்கள் நடக்குதுன்னு சொல்லி இந்த நாள் ஆவியானவர் உங்களோட என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, உங்க நிமித்தமாய் உங்கள் திறமை நிமித்தமாய் இதெல்லாம் பாதுகாக்கப்படல, கர்த்தருடைய கரமானது உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறது சொல்லி நீங்க மறந்துடாதீங்க. அதெல்லாம் தேவனுடைய அன்பின் நிமித்தமாய் கிடைக்கிற அந்த ஆசீர்வாதம் என்று சொல்லி இந்த நாள் ஆவியானவர் உங்களோட என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். 5வது காரியம், நம்முடைய கைகளும் விரல்களையும் கர்த்தர் பழக்கி வைக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். வாசிங்க சங்கீதம் 144 சங்கீதம் 1வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 144:1. ஆமென். இந்த இடத்துல வாசிக்கிறோம், தாவீது ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு மனுஷனா இருந்தான். அவனை ராஜாவாக மாற்றுகிறதுக்கு முன்பதாக தேவன் அவனுடைய கைகளையும் விரல்களையும் பழக்க வைக்கிறத பார்க்க முடியும். இந்த நாட்களிலும் தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அநேகர் சொல்ல முடியும், ஆண்டவரே எனக்கு ஒரு ஞானமும் இல்லை, எனக்கு அந்த அளவுக்கு அறிவும் இல்லை, எனக்கு அந்த அளவுக்கு படிப்பும் இல்லை, ஆனால் இன்னைக்கு அநேக காரியங்களை நீங்க செய்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வசனத்தை நீங்கள் திறவுகோலா வைத்துக் கொள்ளுங்க. இந்த வசனத்து நிமித்தமாய் தான் கர்த்தர் உங்களை இந்த அளவுக்கு ஆசீர்வாதமா வைத்திருக்கிறதுக்கு காரணம் அதுதான். காரணம் என்னன்னா, தாவீதை எப்படி கர்த்தர் உருவாக்கினாரோ அந்த ராஜாவின் ஸ்தானத்துக்கு ஏற்ற தகுதி அடையும்படியாய் கர்த்தர் அவனுடைய கைகளும் விரல்களையும் பழக்கி வைத்தது போலதான் உங்க வேலை ஸ்தலத்துல உங்க வேலையில தேவனுடைய ஞானத்தை கொடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி செய்யணும், எப்படி நடத்தணும், எப்படியெல்லாம் இதை கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி உலக பிரகாரமாய்
ஆசீர்வாதம் அல்ல, தேவனுடைய ஞானத்தை உங்களுக்கு தந்து அவரே உங்களை நடத்தி போகிறத நீங்கள் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட காரியங்கள் இதெல்லாம் எப்படி நம்ம செய்தோம் என்று சொல்லி நமக்கே ஆச்சரியமா இருக்கும். நமக்கு அந்த அளவுக்கு உள்ள திறமை இல்லையே, இதெல்லாம் எப்படி நடத்துறேன்னு கேட்டீங்கன்னா இந்த வசனம் தான் அதுக்கு திறவுகோல். எப்படி தாவீதை கர்த்தர் தன்னுடைய கரத்தினால உருவாக்குனாரோ, அவனுடைய கைகளும் விரல்களையும் பழக்க வைத்தாரோ, அதே போலதான் உங்களையும் நீங்க செய்கிற வேலையில தேவனுடைய ஞானம், விசேஷித்த ஞானத்தினால, தேவனுடைய கிருபையினால அந்த காரியத்தை எல்லாம் நடத்தும்படியா கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இதனால் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்க ஒரு நாள் மறந்து போய்விடக்கூடாது. உங்களை ஒவ்வொரு இடத்துல உயர்த்தும் போது நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே இதெல்லாம் நீர் கொடுத்த ஞானம், ஆண்டவரே நீர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம், ஆண்டவரே உம்முடைய கிருபையினால தான் இதெல்லாம் நான் கற்றுக்கொண்ட, ஆண்டவரே இதெல்லாம் ஞானிகளுக்கு, ஆண்டவரே ஞானவான்கள் செய்கிற காரியம்லாம் இந்த ஒன்றுக்கும் உதவாத என்ன, எல்லாரும் முன்பதாக குறைபட்டவனாய் இருந்த எனக்கு உம்முடைய ஞானத்தை கொடுத்து நீர் எனக்கு இதெல்லாவற்றையும் சொல்லி கொடுத்து என்னை நடத்தினீர்கள், ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி அந்த அன்பை நினைத்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். என்னுடைய வேலை காரியத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக தான் இருந்தேன். ஆனால் கர்த்தருடைய கரம் என் மேலே இறங்கி வந்தது. அவர் ஒவ்வொரு காரியத்தையும் எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். என்னுடைய வேலையில் நான் படித்த காரியங்கள்லாம் எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் கர்த்தர் என்னுடைய வேலை செய்கிற இடத்துல ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லிக் கொடுத்து, இந்த மாதிரி பார்க்கணும், இந்த மாதிரி செய்யணும், இது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செய்யணும் என்பது எல்லாவற்றையும் ஆவியானவரை கற்றுக் கொடுத்து என்னை நடத்தினார். அப்படித்தான் என்னுடைய வேலையில் கர்த்தர் உயர்வை கொடுத்தார். அந்த உயர்வுக்கு எல்லாம் நான் எப்பொழுதும் சொல்வேன், இதுக்கெல்லாம் தகுதியானவன் நான் அல்ல, இதெல்லாம் என்னுடைய ஞானத்தினால நான் செய்ததல்ல, இதெல்லாம் கர்த்தருடைய கிருபையினால இதெல்லாம் நான் கற்றுக்கொண்டதுன்னு சொல்லி அன்னைக்கு எல்லா இடத்துலையும் சொல்லும் போது இந்த சாட்சியை நான் சொல்லி கொண்டு தான் இருக்கிறேன். அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இன்னைக்கு இந்த உயர்வை நீங்கள் அடைவதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் உங்களை பழக்க வைத்து அந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுத்து அவருடைய கிருபை உங்களுக்கு அளித்து இன்னைக்கு இந்த உயர்வை தந்தது அவரால் தான் என்பதை நீங்க மறந்துடாதீங்கன்னு சொல்லி ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். அவர் அன்பு உங்க மேல் அதிகமா இருந்தது நிமித்தமாய் தான் இந்த காரியங்களை உங்க வாழ்க்கையில நடத்தி கொண்டிருக்கிறார்னு சொல்லி ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். ஆறாவது காரியம், உங்க வியாதியின் நாட்களில் கர்த்தருடைய கரம் உங்களை விடுவிக்கிறத பார்க்க முடியும். யோவான் 5ஆம் அதிகாரம் 5-8 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசிங்களேன். யோவான் 5:5-8 வரைக்கும். அவர் வெகு காலமாய் அவரை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். ஆமீன். இந்த வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான். அதற்கு பிற்பாடு கர்த்தர் அவனை சுகப்படுத்தினதை நம்ம பார்க்க முடியும். பாருங்க, அந்த இடத்துல அநேக வியாதியஸ்தர் இருந்தாலும் அந்த ஒரு மனுஷனை தான் கர்த்தர் அந்த இடத்துல அற்புதம் செய்ததை பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, ஒரு காரியம் இதில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், உலக மனுஷர்கள்லாம் நம்முடைய வியாதியோட நம்ம படுகிற வேதனை அறிய மாட்டார்கள். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஒரு தேவன். நம் படுகிற ஒவ்வொரு வேதனை கர்த்தர் அறிந்திருக்கிறனால தான் அந்த இடத்துல கரெக்டாக வந்து அந்த மனுஷனை மேலே இரக்கம் காண்பித்து ஒரு அற்புதத்தை செய்தது போலதான் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அநேக வியாதியான சூழ்நிலையில் வரும்பொழுது உங்களை விடுவிக்கும்படியா கர்த்தர் வந்து அநேக இடத்துல உங்களை விடுவித்து இன்னைக்கு உங்களை சாட்சியா நிறுத்தி இருக்கிறாருன்னு சொன்னா அவர் காண்பித்த அன்பு என்பதை நீங்க மறந்து போயிடாதீங்கன்னு சொல்லி ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். அநேகர் இங்க இருக்கிறவங்க அநேக வியாதியின் வழியா நீங்க கடந்து போகும்பொழுது கர்த்தருடைய கரம், ஆண்டவரே எல்லாம் நான் செஞ்சுட்டேன் ஆண்டவரே, ஒரு மாற்றமும் இல்லையேன்னு சொல்லி நீங்க கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க கதறும் பொழுது தேவனுடைய கரம் இறங்கி வந்து உங்களுக்கான அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்து ஒரு அதிசயத்தை செய்து மறுபடியும் உங்களை நிமிர செய்ததை, அதற்கு காரணம் என்னன்னா அவர் உங்க மேல காண்பித்த அன்பு என்பதை நீங்க மறந்துடாதீங்கன்னு சொல்லி ஆவியானவர் பேசி கொண்டு இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாளும் அவர் உங்களை நடத்தி வந்த பாதைகளை நினைத்து நன்றி செலுத்துங்க. நீங்க சிந்திக்கும் போதெல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே இதுக்கெல்லாம் நான் தகுதியானவள் அல்ல ஆண்டவரே, ஆனால் அவளுடைய அன்பு மகா பெரியது ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லத்தக்கதா நீங்கள் ஒவ்வொரு நாளும் நன்றி உள்ளவளா இருங்கள் என்று சொல்லி ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். வியாதியின் பிடியில் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை விடுவித்ததை நினைவு கூர்ந்து ஆண்டவரே உமக்கு கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறவளா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். ஏழாவது காரியம், உங்கள் வாழ்க்கையில இந்த உலகத்தை ஜெயிக்கும்படியாய் அவர் ஒரு அபிஷேகத்தை தந்து இந்த
உலகம் என்கிற நுகத்தை உங்கள் வாழ்க்கையில் முடிக்கும்படியான ஒரு அபிஷேகத்தை தந்து உங்களை நடத்துறதை நீங்கள் பார்க்க முடியும். வாசிங்க ஏசாயா 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 10:27. ஆமென், ஆமென். இந்த அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள கர்த்தர் கொடுப்பதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தின்குரிய காரியங்கள் உங்களை விட்டு விலகி போக வேண்டுமானால் தேவனுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள வரும்பொழுது தான் இந்த உலகத்தை உங்களால் ஜெயிக்க முடியும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் விழுந்து விழுந்து எந்திக்கிறவளாய் காணப்படுவீங்க. எப்படியாவது இது ஜெயிக்கணும்னு பார்ப்பீங்க, நீங்கள் விழுந்து போயிடுவீங்க. ஆனால் இந்த அபிஷேகம் வந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு கட்டி வைத்திருக்க உலகம் என்கிற கட்டி வைக்கிற நுகம் உடைக்கப்பட்டு நீங்கள் ஜெயம் பெற்றவளாய் எழுந்து ஓடுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை தன்னுடைய அன்பு நிமித்தமாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அருள செய்கிறார் என்று சொல்லி இதனால் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் அநேக அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, அவர் உங்கள் மேலே காண்பித்த அன்பு நிமித்தமாய் தான் இந்த அபிஷேகத்தின் வல்லமை உங்கள் மேலே ஊற்றப்பட்டிருக்கிறது. அதனால தான் நீங்கள் அநேக இடத்துல ஜெயம் பெற்றவர்களாய் அநேக இடத்துல விழாதபடி கர்த்தர் உங்களை காத்து கொள்கிறத பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, ஒரு நாள் இந்த அன்பை மறந்துடாதீங்க, ஒரு நாள் இந்த அன்பை மறந்துடாதீங்க. இந்த 7 காரியத்தை உங்களிடத்தில் ஆவியானவர் பகிர்ந்து உங்களிடத்துல காண்பித்து கொடுத்தார். எந்த இடத்தெல்லாம் தேவனுடைய அன்பு உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பிரதிபலிக்கும்படியாக செய்திருக்கிறார் என்று சொல்லி காண்பித்து கொடுத்திருக்கிறார். இதை ஒவ்வொரு நாளும் மறக்காதபடி ஒவ்வொரு நாளும் அதை நினைத்து, ஆண்டவரே நீர் எவ்வளவு அன்பு நிறைந்த ஒரு தேவன், ஆண்டவரே நீர் எவ்வளவா என் மேல் அன்பு காண்பிக்கிறீங்க, ஆண்டவரே நீர் எவ்வளவா என் மேல் அன்பு செலுத்திருக்கிறீங்க, ஆண்டவரே அதெல்லாம் நான் உணராதபடி அநேக வேளையில் உம்மை வேதனைப்படுத்தி இருக்கிற ஆண்டவரே, தயவாக என்னை மன்னிங்க ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய அன்பு எவ்வளோ பெரியது என்பதை நான் அறிந்து கொண்டு ஆண்டவரே, இந்த அன்பு நிமித்தமாக தான் நான் இன்னும் நிற்கிறேன் என்பதை அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த அன்பு நிமித்தமாக தான் என்னோட வேலையில் உயர்வை கண்டேன் என்பதை அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த அன்பு நிமித்தமாக தான் இந்த வியாதியிலிருந்து நான் விடுதலை பெற்றேன் என்பதை அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த அன்பு நிமித்தமாக தான் இடறி போன என்னை மறுபடியும் உருவாக்கி அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றப்பட்டிருக்கிற ஆண்டவரே. அப்பா, இதெல்லாம் நான் அநேக நேரில் உணராமல் போயிட்டு ஆண்டவரே, இந்த நாளில் எனக்கு உணர்த்தினீங்க ஆண்டவரே, அதற்காய் நன்றி என்று சொல்லுவீங்களா? நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற நன்மை தகப்பனே, இந்த வேளையில் நீர் எங்களோடு கூட இந்த பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய அன்பு எவ்வளவு பெரிது என்பது இந்த நாளில் எனக்கு காண்பித்து கொடுத்தீங்க ஆண்டவரே. அப்பா, தாய் தன் பாலகனை மறப்பாலோ அவளுடைய மறந்தாலோ நான் உன்னை மறவாத ஒரு தேவன் என்று சொல்லி உங்களுடைய அன்பு இதை உலகத்தில் இருக்கிற அன்பை காட்டிலும் மேலான அன்பு என்பதை காண்பித்து கொடுத்தீங்க ஆண்டவரே. அதற்காக எனக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த அன்பை நாங்கள் உணராதவராய் அநேக வேளையில் உம்மை துக்கப்படுத்துகிற விதமாய் வார்த்தைகளை பேசிட்டோம் ஆண்டவரே. கிருபையாய் மன்னித்து ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய அன்பை நாங்கள் ருசிக்க கர்த்தர் உதவி செய்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அன்பை நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு இந்த நாளைக்கு முன் குறித்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீர் அப்படி செய்கிற ஆண்டவரே, இந்த வார்த்தையில எங்களுடைய இருதயத்தில் தைத்து அனுப்புறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 30, 60, 100 பலன் கொடுக்கும்படியா இன்னும் இடத்துல அதிகமாய் நான் உண்மைகளோட இருக்க எனக்கு கிருபை தரும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், அதை உறுதிப்படுத்துறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதுமாய் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. போகும்போது வரும்போது எந்த ஒரு ஆபத்து வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. பின்னுமாய் தூதலை கொண்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, எல்லா தீமைக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, தேவையில்லாத செலவுகள், அனவசியமான செலவுகள், வீணான செலவுகள் ஒன்று வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த பிள்ளைகள் இன்னும் அதிகமாய் வேதத்தை வாசிக்கவும் வேதத்தை தியானிக்கவும் இன்னும் அதிகமாய் இந்த சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கவும் கர்த்தர் கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், அதை உறுதிப்படுத்துறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே போல அடியேன் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, நான் ஒரு மண்ணான மனுஷன் ஆண்டவரே, உம்மை சுமக்கிற ஒரு கழுதை ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபங்களின் ஜீவ நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாலின் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.